சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டி இருக்கு. ஒரு 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 புதிய மாற்றத்திற்கான சட்டமன்றம். எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம பார்ப்போம். ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுட்டு தலைவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. இப்போ ஒரு உடையில இருந்து எல்லாம் ஒரு மாற்றம். அதிமுகவும் திமுகவும் ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காங்க. அது பெரிய மாற்றம் அரசியல். இன்னார் தான் இவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், இன்னார் தான் இவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியும் என்று இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஜனநாயகத்தின் அங்கீகாரத்தை கிடைத்த பல எளியவர்கள், பல இளைஞர்கள், பல பெண்கள் இருக்கிறார்கள் என்ற வகை. எங்களுக்குள்ள கவலை என்னன்னா, அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோம். அது வந்து எங்களால முடியலன்றதை விட முடியும். அது காலம் என்னும் அவகாசம் இருக்கிறது. இதை விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற வகையில் பாராட்டுகள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அது அப்புறப்படுத்த பிறகு வந்துட்டு யாருமே வந்து சரியா கணிக்கல அப்படிங்கறத வந்துட்டு பொதுமக்கள் இப்ப வந்து பேசுறாங்கங்கறத பார்க்க முடியுது. அதை எடுத்துக்கலாம். அதாவது எல்லாரும் இன்ஸ்டன்ட்டா ஆக்டிவிட்டியை பார்த்தாங்க, இன்ஸ்டாகிராம்ஸ் பார்க்கல. அவ்வளவுதான். ஆக்டிவிட்டிஸ் அங்கங்க நடக்குது, இன்சிடென்ட்ஸை பார்த்தாங்க, இன்ஸ்டாகிராமை பார்க்கல. அதனால இது ஒரு இணையதள புரட்சி நடந்திருக்கிறது என்பது உண்மை. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இணையதளத்துக்கு செலவு செய்த இன்னொரு கட்சியை நான் பார்க்கல. நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, நம்ம வந்து ட்விட்டரை திறந்தாலும் சரி, அதில் இணைய விளம்பரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி முகங்கள் தான் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த முகங்களையும் பாராமுகமாக மக்கள் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம கவனிக்கணும். எல்லாமே விளம்பரம் செய்தாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பத்திரிகை எடுத்தீங்கன்னா முழு பக்க விளம்பரங்கள் ஏறக்குறைய தேர்தல் பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தாலே, அதாவது செட்டைட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு அந்த அளவிற்கு கொண்டு போனாங்க. ஆனால் அதெல்லாம் மக்களுக்கு ஈர்க்க. அப்போ என்னன்னா, மக்களுக்கு இணக்கமாக இருந்தால் தான் இணையதளத்திலும் அவங்க இணக்கமாக இருப்பாங்க. நான் இணக்கமாக இல்லை, ஆனால் இணையதளத்தில் நான் இதெல்லாம் செய்கிறேன். அப்போ எல்லாமே சேர்ந்து தான் வந்திருக்கு. நகம் கூட ஒரு நாளைக்கு 0.5 மில்லிமீட்டர் வளர்கிறது நீ அப்படின்னு அந்த கவிதையை வந்து குழந்தைங்களுக்கு சொல்றதுக்காக கவிஞர் நான் விஜய் அப்படின்னு தான் சொன்னேன். எல்லாரும் எழுந்து நின்று 10 நிமிஷத்துக்கு கை தட்டிட்டு தான் உட்கார்ந்தாங்க. நடிகர் விஜய் சொல்லல, நான் விஜய் சொன்னேன். விஜய்ன்ற வார்த்தைக்கு ஒரு 10 நிமிடம் கை தட்டிட்டு உட்காருகிறார்கள் என்றால் எங்கோ ஒரு பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் பிரளயம், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ப்ராப்ளம் எங்கோ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது நான் உணர்ந்தேன். பழகும் போது ஒரு நாள் நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பூக்காரமாட்ட இருந்து விஜயோட பாடல் வந்து காலர் டியூனா வருது. ஓகே ஓகே. ஸோ அப்போ பூக்காரம் இது எப்போவுமே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் வந்து ஆட்டோ தம்பிகள்கிட்டையும் பூக்கார அம்மா கிட்டையும் மீன் விற்கிற சகோதரிகள்ட்டையும் நீங்கள் வந்து சென்று சேருகிறீர்களோ அப்போ தான் நீங்கள்லாம் தலைவராக ஆகணும். அப்போ தான் நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சில ஆட்டோ அண்ணெல்லாம் வணக்கம் சொன்னால் அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ அண்ணன் கிட்ட இப்போ போயிட்டோம், தலைவராகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ அந்த எளிய மக்களை நீங்கள் வந்து சாமானியர்களை அடைகிறீர்களோ, அதை என்ன போகிறாங்க தமிழிசைன்னு சொல்கிறது இல்லை, வந்தோடனே வாங்கக்கா தமிழிசைன்னு சொன்னால் அன்னைக்கு தான் நீ தலைவராக உருவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சாமானிய மக்கள் என்னை பார்த்து வணக்கம் சொல்லும்போது ஆகா, ஒரு 25 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நம்ம இப்போ தான் மக்கள் பிரபலமாகிறோம் எண்ணம்லாம் நமக்கு உண்டு. ஆனா நான் ஒரு நாள் பூ வாங்கி கொண்டு இருக்கிறேன். அப்ப கல்லூரிகள்கிட்ட மாத்திரம் இல்ல, கலர் கலரா பூ விற்கிற பெண்ணிட்டையும் அவங்க காலர்ட்டையும் அவரோட கட்சி பாடல் ஒலிக்கிறது. சாதாரண சினிமா பாடல் தான் வைப்பாங்க, கட்சி பாடல் ஒலிக்கிறது. அவர்களும் அவங்க வீட்டு முன்னால ஒரு கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு கருப்பு உடை அணிந்து கொண்டு டாஸ்மாக்கு எதிரான சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பின்பு அதை அப்படியே மறந்துட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனேயே டாஸ்மாக் தான் பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி. மாதிரி குடும்ப பெண்களுக்கு திமுக கிளைம் பண்ணாலும் அந்த திமுக வந்த உடனே அதை செய்யல. 1000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க. நான் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், 24,000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும், இவங்க 2 வருஷம் கழிச்சு தான் 1000 ரூபாய் போட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதையும் உடனே நிறைவேற்றி இருக்கிறார்கள். அப்புறம் அங்கே உட்காந்து சாப்பிட நான் கூட ஒரு கேட்டேன், ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், உங்களை மாதிரி ஒரு மீடியாட்ட கேட்டேன், அது ஏஐயா உண்மையான படமாப்பா? ஏன்னா இப்போ எதை டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்றதுன்றது ஏஐ படமா உண்மையான படமா? அது வந்து ஒரு ஆச்சரிய கேள்விக்குறியாக இருந்த விஜய் ஆச்சரியக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. அதான் நான் சொன்னேன், தற்குறின்னு சொல்லிட்டு தான் இப்போ தற்போதைய குறியீடு அவங்கள மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டா சொல்றது ஒரு மாற்றம் தான். இது இந்தியா வியக்கும் மாற்றம், உலகமே வியக்கும் மார்க்கெட். அது 4 வருடங்களுக்கு முன்னால தம்பி ஒரு நீங்க அரசியலுக்கு வந்துருவீங்கன்னு சொல்றாங்களே, வருவீங்களான்னு கேட்டா நான் மழுப்புவாருன்னு நினைச்சேன். மழுப்பாம மிக உறுதியா ஆமா அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஏசி கொண்டு வந்தோம் அப்பவே. ஆனால் அதுல உறுதித்தன்மை தெரிந்தது. உறுதித்தன்மை மட்டும் இல்ல, அதுல ஒரு அக்கறையும் தெரிந்தது. எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால தான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பொத்தாம் பொதுவான அரசியலுக்கு வரேன்னு இல்லாம அது ஒரு அழுத்தமும் ஒரு ஆழமும் தெரிந்ததை நான் அன்னைக்கு உணர்ந்தேன்.